அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கற்பதயசிலிருந்து உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது எழுத்து பிழை, ஒற்று பிழை அறிதல். ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வேர்ச்சொல் அறிதல் ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ தயவு செய்து இந்த டாபிக்கை பாருங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த டாபிக்கான எழுத்து பிழைனா என்ன அப்படிங்கிறது தெரியும். எழுத்து பிழைனா ஒரு குறிப்பிட்ட சொல்லுல பாத்தீங்கன்னா நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த மூணுதுல வரக்கூடிய குழப்பங்கள் தான். உதாரணத்துக்கு இந்த லகரத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழப்பம் வரும். அதே நேரத்துல தன்னகரம் போடணுமா இல்ல இந்த நா போடணுமா இல்ல தன்னகரம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய குழப்பத்தை எல்லாம் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ ஒற்று பிழைங்கிறது புள்ளி வச்ச எழுத்து, எழுத்து பிழைங்கிறது இந்த நகர லகர இந்த மாதிரியும் வரும். ஸோ கிட்டத்தட்ட எழுத்து பிழையை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப எழுத்து பிழை தவிர்க்கணும்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, ஏன் இது வருது? பேசுற மாதிரியே நீங்க எழுதுறதுனாலதான் எழுத்து பிழையே வருது. எழுதுவதற்கு இலக்கணம் அவசியம், பேசுவதற்கு அந்த மொழி சொல்லாடலை தெரிந்திருந்தாலே போதும். ஆனால் இலக்கணம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பேசுறதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழ் பேசுவதற்கு இலக்கணம் தேவையில்லை. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய அப்பா அம்மா இவங்களெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டாக நம்மளுடைய முன்னோர்களே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இலக்கணமே தெரியாது. இலக்கணம்னா என்னன்னு கூட தெரியாது, ஆனா நல்லாவே பேசுவோம். ஏன்னா அது நம்மளுடைய தாய்மொழி. இப்ப ஆங்கிலத்தை பேசக்கூடியவங்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் இலக்கணம் தெரியுமா, இங்கிலீஷ் கிராமர் தெரியுமா அப்படின்னு கேட்டா நோ, ஆல்மோஸ்ட் நோ. பட் வித்தவுட் கிராமர் தே கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் த மதர் டங் ஆஃப் தம். ஓகே, அவங்களுடைய தாய்மொழியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பார்த்தீங்கன்னா பேசுற மாதிரியே எழுதணும்னா தப்பாயிரும். அதே நேரத்துல குறில் நெடில் வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். எழுத்துக்கள்ல எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடிக்கடி நம்ம வாசித்தல் என்பது ரொம்ப முக்கியம். செய்தித்தாள் வாசிக்கிறது மூலியமாகவே எழுத்து பிழையை கம்மி பண்ணிக்கலாம். ரைட், அடுத்தது இங்க பாருங்க, நகர ரகர ரகர லகர லகர ழகர மூணுதுக்கும் வேறுபாடு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். இது நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த வேறுபாடு எல்லாம் நான் வகுப்பா கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்லயே இருக்கு, அதை போய் பாருங்க. அதே நேரத்துல மேலுள்ள 8 எழுத்துக்கள், அதாவது இந்த 8 தான், இந்த 8 எழுத்துக்கள்ல சொல்லின் தொடக்க எழுத்தா வருவது எது அப்படின்னு கேட்டா தன்னகரம் அப்படிங்கிற இந்த ந தான். மத்த எந்த ந ல எதுவுமே வரவே வராது. அதே நேரத்துல மெய் சொல்லின் இறுதி எழுத்தா வராத எழுத்து எதுன்னு கேட்டா ரகரமே தான். இந்த இர் அப்படிங்கிறது இறுதியில் வரவே வராது. மற்ற 6 எழுத்துக்களும், அதாவது இந்த நாவும் ராவும் பாத்தீங்கன்னா இல்லாம மற்ற 6 எழுத்துக்களும் இடையிலும் இறுதியிலும் வரும். ஸோ நடுவுலையும் வரலாம், அதே நேரத்துல லாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா வரலாம். ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பேசிக்கா ஒரு எழுத்துனா என்ன, தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே நம்ம இங்க கொடுத்துருப்போம். ஸோ உயிரெழுத்துனா என்ன 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ஸ்டார்டிங்ல 3ஆ நம்ம பிரிக்கிறோம். வல்லினமெய், மெல்லினமெய், இடையின மெய்கள். ஓகேங்களா? கசட தபர, இதை எப்படி சொல்லணும்னா கச்சட்ட தப்பற அப்படிதான் சொல்லணும். இது ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இந்த சொற்கள் எல்லாமே, அதாவது இதுல உருவாகிற சொற்கள் எல்லாமே, இந்த எழுத்தில் மூலியமாக வரக்கூடிய சொற்கள் எல்லாமே ரொம்ப பலமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ கச்சட்ட தப்பற. மூக்கிலிருந்து வரக்கூடியதுதான் இந்த மெல்லினம். இடையினம் என்பது மூக்கும் இல்லாம ஸ்ட்ராங்காவும் இல்லாம நடுவுல இருக்கும், இயரல வளல அப்படின்னு வரும். ஸோ இப்ப இதைத்தான் எப்படி நம்ம எழுதுறோம்னா க ஞ ச கசட அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கடைசியாக ந அப்படி எழுதுவோம். ஸோ மொத்தம் 18 எழுத்துக்கள். இதை எழுதணும்னா லேட் ஆகும். ஸோ அதனால நான் நிப்பாட்டிக்கிறேன். ரைட். ஸோ இந்த எரல வளல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இரு இன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஓகேங்களா? சரி, இவ்வளவு தூரம் இதோட ஒண்ணு சேர்த்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இந்த டானா பக்கத்திலேயே 3 சுழி நா இருக்கும், இத்து பக்கத்திலேயே இந்து இருக்கும்,
இப்பு பக்கத்துல இம் இருக்கும். இந்த இரும் இன்னும் சேர்ந்து வரும். அடுத்தது இது எல்லாமே எழுதியாச்சு. இது கடைசி எழுத்து, இதுவும் அதுக்கு முன்னாடி எழுத்து. இது எல்லாமே ஒரே இணை எழுத்து. இதெல்லாமே இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்திருப்போம். இடையினம் எல்லாமே ஒரே இணை எழுத்து. இந்த ஒரே இணை எழுத்து எங்க வரும்? இம்முக்கு அடுத்து வரும். ஓகேங்களா? சோ அப்ப க க ஞ ச ஞ ட ந த ந ப ம சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எரல வளல இரு இன்னு. ரைட்? சோ இப்படிதான் வந்து வருது. சோ உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லும் போது 216. இந்த 216 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, சோ இந்த 18 மெய்களும் 12 உயிர்களும் இணைந்தால் 216 வரும். சோ 18ம் 12ஐயும் நீங்க பெருக்கி பாருங்க, 216. மேக்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல 12ம் 18ம் நீங்க வந்து பெருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு 216ன்னு போடணும். யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு கணக்குல அடிக்கடி வரக்கூடிய நம்பரும் கூட. அதே நேரத்துல இதுல குறில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறில் வந்து 90, நெடில் வந்து பாத்தீங்கன்னா 126, மன்னிக்கணும் 126. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணு. மொத்த எழுத்துக்கள் எண்ணிக்கை 247. சரி, இப்ப எழுத்துக்களுடைய இந்த பிழை எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம அகைன் பார்க்கலாம். சோ இந்த மொத்தம் 6 எழுத்துக்கள், அதாவது மொதல் இருக்கக்கூடிய நவும் கடைசி வரக்கூடிய, அதாவது இது வந்து இந்த ர அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெய்யாகவே இருந்தாலும் கடைசியில வராது, கடைசியில வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த ரவும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டு 6, மொத்தம் 8. இந்த 8ல இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா நடுவுலயும் வரும், லாஸ்ட்லயும் வரும். சோ மெய்யெழுத்துக்கள் தமிழுடைய சொற்கள் தொடக்கத்துல வரவே வராது. ஓகேங்களா? இப் ரி யா அப்படின்னு போடுறோமேன்னு கேட்டா கிடையாது. இது வந்து தவறு. இது தமிழ் வார்த்தையே கிடையாது. ஸோ பிரியா அப்படின்னு தான் வந்து வரும், சிஸ்டர் நேம். ஸோ இப்ப இப்ரியான்னு சொல்ல மாட்டாங்க, ஃபாத்திமா. அப்ப இந்த இந்த இக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து வரவே வராது. ஆயுத எழுத்து மொதல் வரவே வராது. அக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஆரம்பிக்கவே கூடாது. ஓகேங்களா? ஃபாரின் அப்படிங்கிறதுக்கும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான தமிழ் சொல், தமிழே கிடையாது. ஓகே, சோ அப்ப ஃபாத்திமாங்கிறதுக்கு வேற நம்ம பேருக்கு நம்ம மாத்தி தான் ஆகணும். பாத்திமா அப்படின்னு தான் வரும். ரைட்? சரி, இப்ப அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா இந்த பேசுற மாதிரியே எழுதுறது, அதனாலதான் தப்பு வருது. ஓகேங்களா? சோ மெய்யெழுத்துக்கள்ல தமிழ் சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடக்கமாக வருவதில்லை. மெய்யெழுத்துக்கள் தமிழில் சொல்ல வரவே வராது, புள்ளி வச்சது வராது. சோ வல்லின மெய்களோடு சொற்கள் முடியவே முடியாது. வல்லின மெய்னா என்ன? கச்சட்ட தப்பற. ஓகேங்களா? கச்சட்ட தப்பற இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியவே முடியாது. அப்படி முடிந்தால் அது தமிழ் சொல்லே கிடையாது. ஓகேங்களா? சோ ஏன்னா வந்து அது தூய தமிழ் சொல் இல்ல. ஸோ வல்லின மெய்கள் ஈராய் வராது. வல்லின மெய்கள் வந்து பாத்தீங்கன்னா, வல்லின மெய்ங்கிறது ட இரு, இட்டு இரு மெய்கள் ஈரொற்றாய் வராது. அதாவது ஈரொற்றுனா என்ன அர்த்தம்னா ரெண்டும் சேர்ந்து வராதுன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? இட்டு இரும் சேர்ந்து எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல. சோ வரவே வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? சோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இட்டு ஈரொற்றாய் இரண்டு ஒற்றாக வராது, அதுதான் ஈரொற்று. ஓகேங்களா? இட்டு இரு. ஓகேங்களா? இந்த இந்த 2 எழுத்துக்கள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெய்களை அடுத்த மெய்களாக வராது. உதாரணத்துக்கு காட்சி, பேலை, காட்சி. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி முயற்சி, முயற்சி அப்படின்னு எழுதுறோம்ல, இப்ப இந்த ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா? ரெண்டுமே தப்பு. அப்ப எது எது வந்து சரி அப்படின்னு கேட்டா முயற்சி, காட்சி இதுதான் வரும். இந்த இச்சு இந்த மாதிரி 2 இது வரவே வராதுன்னு சொல்ல வர்றாங்க. கேட்ச் மை பாயிண்ட்? ஓகே, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வராது. இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஓகேங்களா? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வெழுத்தின் வரிசை தான் வரும். காக்கு பக்கத்துல அது 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 சம்பந்தமா தான் வரும். ஓகேங்களா?
இப்போ உதாரணத்துக்கு பச்சை, இப்ப இச்சு வந்துட்டோமா, அப்ப இந்த இதுக்கு இந்த இச்சுக்கு அடுத்தது சை, பச்சை அப்படிதான் வரும். ஓகேங்களா. எலுமிச்சை, ஓகேங்களா, எலுமிச்சை. இப்ப இங்கே பாருங்களேன், சொல்லின் இந்த இல்லுக்கு பக்கத்துல இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஓகேங்களா. பொதுவாவே இது வந்து இப்படிதான் வரும். இந்த இல் இருக்குன்னா அது பக்கத்துல அதுக்கு இனமான எழுத்துக்கள் தான் வரும். சோ அப்ப இந்த க ச த ப இதுக்கு அடுத்து அந்த அந்த எழுத்தோட வரிசைகள் தான் வருமே தவிர்த்து வேற எது வராது. இப்ப அதோட வரிசைனா கனா காணா வரிசை, கக்கா கிக்கி குக்கு, தானா சானா வரிசை, சச்சா சிச்சி, தாத்தா தீத்தி, பாப்பா பீப்பி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு இட்டு இரு வரிசைகளுக்கும் கச த ப கச ப கச ப இங்க த இல்ல வரிசைகளுமே வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு காட்சி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த காட்சி அப்படின்னு சொல்லும் போது இட்டுக்கு அடுத்து என்ன வருது, சி வருது. ஓகேங்களா. இட்டு போட்டாச்சு, இட்டுக்கு அடுத்து சி. முயற்சி அப்படின்னு சொல்லும் போது இருக்கு அடுத்து சி, இதுதான் முயற்சி, காட்சி, அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றோம். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்னு காற்று, எழுதி பாருங்க, காற்று. ஓகேங்களா. இது அதுக்கு இனமானதா தான் வருது, அதனுடைய வரிசை தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதே மாதிரி கற்க, கற்க கற்க. ஓகேங்களா. காக்க காக்க. ஓகேங்களா. கற்பவை கற்ற பின், கற்பவை. இருக்கு அடுத்து என்ன வருது, இருக்கு அடுத்து ப தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இருக்கு அடுத்து ப. பாட்டு. ஓகேங்களா. இட்டுக்கு அடுத்து அது ட வரிசை தான் வருது. ஒண்ணு ட வரிசை வரணும், அதாவது இந்த இட்டு இரு அடுத்து அந்த வரிசை தான் வரணும். டானா வரிசையோ இல்ல ரேனா வரிசை தான் வரணுமே தவிர்த்து அப்படி இல்லாத பட்சத்துல க ச ப இதுதான் வரணும். ஓகேங்களா. சோ சொல்லுடைய முதலில் வரா எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா ட ர, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா முதலில் வராது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த ரகரமை அப்படிங்கிறது இறுதியாக வரவே வராது. ஓகேங்களா. அப்ப இரு வந்து பாத்தீங்கன்னா மொதவும் வராது, ர வந்து பாத்தீங்கன்னா மொதவும் வராது. ஓகேங்களா. அதே மாதிரி இரு அப்படிங்கிறது கடைசியும் வராது. புள்ளி வச்ச எழுத்து மொதல் வரவே வராது எப்பயுமே. ஓகேங்களா. புரிஞ்சிருச்சா. சரி, அடுத்தது பாருங்க. ஆயுதம் வந்து நடுவுல மட்டும்தான் வரும், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஆயுதம் நடுவுல மட்டும்தான் வரும். அஃது, இஃது, எஃகு அப்படிங்கிற மாதிரி. எஃகு, எஃகு, எஃகு கம்பி, எஃகு, எஃகு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃகு அப்படிங்கிறதால நடுவுல தான் வந்து ஆயுதம் வரும். சரி, அடுத்தது 12வது பாருங்க. தனி சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இனமெய்யோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனி சொல்லுக்கு முன்னாடி அந்த வல்லின மெய் வரும், இல்லைன்னா அதுக்கு இனமான மெல்லின மெய் தான் வரும். ஓகேங்களா. சோ புரிஞ்சிருச்சா. சோ இப்ப நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. தனி சொல்லுக்கு இடையில் வல்லினத்துக்கு முன் ஏதோ ஒரு தனி சொல் இருக்கு, அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் வந்திருக்கு, வல்லின ஒற்று வந்திருக்கு. அப்ப அந்த இதுக்கான அதுக்கு இனமானது ஒண்ணு வரும், அது மெல்லின அவற்றின் இனமான மெல்லின மெய்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. வல்லின மெய்யோ இல்லைன்னா இனமான மெல்லின மெய்யோ வரும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்ப பந்து, பந்து அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. சோ இப்ப இந்த இங்க பாருங்க, கசதபர இது வந்து பாத்தீங்கன்னா வல்லினமா, கசதப அப்படின்னு ப வருதா, கசட தபர, இதுல பங்கிறது வல்லினம். இந்த வல்லினத்துக்கு முன்னாடி ஓகேங்களா த அப்படின்னு இருக்கு பாருங்களா, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துக்குமே பாருங்களேன், வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ இல்லைன்னா இனமான மெல்லின மெய்யோ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சோ அப்ப கசட தபர, இதுல இங்க பங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வல்லினம், து அப்படிங்கிறது அந்த வல்லினத்துக்கான
அந்த அந்த வரிசை. ஓகேங்களா, தானாவுடைய வரிசை. இங்க இந்த அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெல்லினத்துல வரக்கூடியது. ஓகேங்களா, சோ இப்ப இந்த நகரத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம், முன்னாடி பார்த்திருப்போம். இப்ப இந்து அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இந்த இந்து வந்து பாத்தீங்கன்னா மெல்லின மெய்யாக உண்டு. அந்த மெல்லின மெய்யும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வல்லினத்துடைய ஏற்ற அந்த மெல்லினம் தான் வரும். ஓகேங்களா, இப்ப அடுத்தது பட்டம் அப்படின்னு ஒரு சொல், பட்டம். இப்ப இங்க பாருங்க, இது அந்த டானானா டானா வரிசையிலேயே வந்துருது. ஓகேங்களா, இது மெல்லினம் அப்படிங்கிறதுனால கசட தபர அப்படின்னு சொல்லும் போது இந்த இது பாருங்க, இது வந்து வல்லினம். ஓகேங்களா, அதுக்கு ஏற்றதே வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. ஓகேங்களா, சோ அப்ப இட்டுக்கு ஏற்ற டானா வந்துருது. அதே மாதிரி தங்கை அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுவும் பாருங்க, தங்கை. இப்ப இங்கு கை. ஓகேங்களா, சோ இப்ப இந்த கானாவும் இங்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இணை எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இங்கும் காவும் வந்து இக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப இந்த இங்கு அப்படிங்கிறது மெல்லினம். ஓகேங்களா, நமன மெல்லினத்துல அதுக்கு ஏற்ற வல்லின வரிசை வரும். இதை வந்து எப்படி நான் வந்து சொல்றேன்னா, இங்கு இந்த பைஸ்ல நான் வந்து போறேன். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தனி சொல்லுடைய நடுவுல வல்லினம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அல்லது இடையின அதுக்கு இனமான மெல்லின மெய்யோ வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கு ஏற்ற வல்லினமான மெய்யோ இல்லைன்னா இடையின மெய்யோ வரும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, எடுத்துக்கிட்டேன். ரைட், எது எப்படியோ அந்த இங்கு அதுக்கு ஏத்த ஃப்ரெண்டான காணா வரிசை தான் வரணும். அதே மாதிரி இட்டு அதுக்கு ஏத்த எழுத்தான இட்டுட்ட அதுதான் வரணும். ஓகேங்களா, சோ இங்க பாருங்க, பந்து இத்து குட்டல் உ தூ, அந்த இத்துக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டா இந்து, இதுதான் வரணும். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்தது பாருங்க. இப்ப இது இன்னும் ஒரு சில இது பாத்தீங்கன்னா இஞ்சி, இஞ்சி. இப்ப இந்த இஞ்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம். ஓகேங்களா, சி அப்படிங்கிறது வல்லினம். அப்ப இந்த இஞ்சும் சியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு நான் முன்னாடியே இன எழுத்துக்கள்ல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, 10 பைசா, 10 ரூபா, 10. இப்ப இந்த ரெண்டுமே பாருங்க இத்து இருக்கா, இப்ப இந்த இத்துக்கு இனமானது தூ வந்துருச்சு. ஓகேங்களா, இத்துக்கு இத்து தான் வரும். ஓகே, தப்பு தப்புக்கு இப்புக்கு இப்பு தான் வரணும். ஓகேங்களா, தப்பு அப்படின்னு சொல்லும் போது பிரிச்சு பாருங்க, இந்த பூ அப்படிங்கிறது என்ன, இப்பு கூட்டல் உ, இதுதான் பூ. ஓகேங்களா, சோ அப்ப தப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த பானா தான் வருது. அதே மாதிரி இஞ்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பாருங்க, நான் ஏற்கனவே இது சொல்லிட்டேன், கன்று, கன்று அப்படின்னு சொல்லியிருக்கேமா. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த லாஸ்ட் தமிழ் மெய்யெழுத்திலேயே கடைசி வந்து பாத்தீங்கன்னா இரு இன்னு அப்படின்னு முடியும். திருக்குறள்ல பாருங்க, கடைசி குறள் வந்து இன் அப்படின்னு முடியும். அகரம் அப்படிங்கிற ஆனாவில் ஆரம்பிச்சு இர் இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் எழுத்து வருது. அதே மாதிரிதான் திருக்குறளும் இருக்கும். எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க திருக்குறள்ல. ஓகேங்களா, சோ அப்ப இந்த இரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடியது. சோ அப்ப 2 சுழி இன் இருக்குன்னா அந்த பெரிய ரூ தான் வரும். ஓகேங்களா, சோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, தனி சொல்லின் தனி சொல்லி தனி சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் பிறமெய்கள் வருவது இல்லை. பிறமெய்கள் வருவது இல்லை. சரி, அதாவது மத்த எந்த மெய்யும் வராதுன்னு சொல்ல வர்றோம். இப்ப இந்த இக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கசட தபர அது ஃபுல்லாமே அந்த ர வரைக்கும் இருக்கக்கூடிய எதுவுமே வராதுன்னு அது தாண்டி. ஓகேங்களா, தனி சொல்லுக்கு இடையில் வல்லினத்துக்கு முன் பிறமெய்கள் வருவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நகர, அதாவது 3 சுழி அதாவது டன்னகரம். ஓகேங்களா,
சோ ஒற்றினை அடுத்து ர வருவது இல்லை. 2 சுழி ந அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரன்னகரம். அடுத்து ட வராது. அதாவது ஆப்போசிட்டா சொல்லியிருக்கிறாங்க. 3 சுழி இருந்துச்சுன்னா 3 சுழி நா இருந்துச்சுன்னா ட தான் வரும். அதுவே வந்து 2 சுழி இருந்துச்சுன்னா அது ர பெரிய ரா தான் வரும். ஓகேங்களா? சோ நான் இப்ப நடுநடுல சொல்றது எல்லாமே உங்கள் புரிதலுக்காக. ஓகே, சோ ஆக்சுவலா வந்து 2 சுழினா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வந்து பாத்தீங்கன்னா ரன்னகரம். 3 சுழினா அப்படின்னா அது வந்து டன்னகரம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோடி மாறவே மாறாது. ஜோடி எப்பயுமே மாறவே மாறாது. ஓகேங்களா? சோ ஜோடி மாத்தி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் தமிழ் மொழி. அடுத்தது பாருங்க, இஞ்சு இன்னு இவ்வு, அதாவது ஞ ந வ, இதுல முடியிற சொற்கள் எல்லாமே அரிதா தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த அவ்வா அப்படின்லாம் வந்து ஒரு சில காமெடியா வந்து பாத்தீங்கன்னா வரும் பாருங்க, அவ்வ அவ்வ அப்படிங்கிறலாம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது பாருங்க ந அப்படின்னு சொல்லும் போது பழையது பல சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வருது, டக்குன்னு தான் வர மாட்டேங்குது. ரைட். ஸோ இப்போ இன் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்க, பொருந்து பொருந்து அப்படின்னு முடியுமானா முடியாது. பொருந்துன்னு தான் வரும். இந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு சில இடத்துல வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் மோஸ்ட்லி இல்லை. அதே மாதிரி மஞ்சு மஞ்ச், இந்த ஒரு சாக்லேட் இருக்கும் மஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, MUNCH மஞ்ச், 5 ரூபா சாக்லேட், அது அது தமிழ் சொல்லே கிடையாதுல்ல. ஸோ அப்ப அதிகமா வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில சொல் WOW வாவ், அது தமிழ்ல பண்ணா இவு வருது. மோஸ்ட்லி இல்ல. ரைட்டா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, எரல வளல. ஓகேங்களா? உறிஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி சிரிஞ்சு, சிரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல இருக்கும்ல சிரிஞ்சு, அது. ஓகேங்களா? ஸோ ரேர். அடுத்தது எர ய ர ழ. இப்ப இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டா ஈராய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதுல ஒற்று ரெண்டா டபுளா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஈராய் வரும் அப்படிங்கிற அந்த 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 விதிகளை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். எதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈராக வரும். ஓகேங்களா? சோ உதாரணத்துக்கு இப்ப பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வைக்கலாம். இப்ப பார்க்கும் அப்படிங்கிறதுல பாருங்க, அதே மாதிரி நேரம், பார்க்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுல வந்து இரு இக்கு ரெண்டும் பாருங்க, உங்களுக்கு ரெண்டா டபுளா வந்திருக்கா? இந்த ஒற்றுக்கள் மட்டுமே வந்து ஈரொற்றாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலதான் வந்து ரெண்டு ஒற்று, இரு, சின்னரா இரு. ஓகேங்களா? அதே மாதிரி வாழ்க்கை, இதை எடுத்துக்கோங்க. இதுல வந்து எள் இருக்கு, இக்கு இருக்கு, ரெண்டு ஒற்று வருதா? சோ இதே மாதிரி இன்னும் சில விஷயத்த சொல்லலாம். இப்ப பாய்ச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுலயே ரெண்டு ஒற்று மிகுது. ரைட். சோ ரொம்ப முக்கியமானதுப்பா, இது எடுத்துக்கோங்கப்பா, இந்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இக்கு பாருங்க, க. ஓகேங்களா? ஒரு தனி குறில் அடுத்து ரகரமும் ழகரமும் வராதுன்னு சொல்ல வர்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இது. தனி குறில் ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்துல ர வராது, ழ வராது. ஓகேங்களா? சோ அப்ப கழகம், ஓகேங்களா, கலகம் வருமா அப்படின்னு கேட்டா வராது. கல் வரும், இது வந்து இந்த இல்லு வரும், பொது இல் வரும், ஆனா சிறப்பு இல் வராது. ஓகேங்களா? சிறப்பு இல் வராது. கழகம் அப்படின்னு சொல்றது லகரம் வருகிறதே தவிர்த்து இல் வருவதில்லை. இப்ப கல் இருக்கு, கல் இருக்கு, இந்த இல் இருக்கா? இந்த இல் வச்ச சிறப்பு இல் வச்ச சொல் ஏதாவது இருக்கா? இல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர்நிலைகள், நீர் நெடில்,
நிர்வாகம் அப்படிங்கிறதுல வருமா அப்படின்னு கேட்டா வராது. இது தவறானது. இது எழுதிக்கோங்க. நம்ம இன்னும் வந்து டிஎன்பிஎஸ்சில நிர்வாகம் யூனிட் 9 வந்து படிக்கணும். நிர்வாகம், தமிழ்நாட்டு நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த நிர்வாகம் அப்படின்னு தான் வரணும். நீ ரு வாகம் அப்படின்னு தான் வரணும். சோ அப்ப நிர்வாகம் என்பது தவறாகத்தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப கரெக்டானது வந்து எழுதிக்கோங்க. இது வந்து கொஸ்டின் கேட்க நிறைய கேள்விகள் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அது தனி குறில் அப்படின்னா இந்த நீ அப்படிங்கிறது தனி குறில். அதனை தொடர்ந்து இர் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ ஆகையால ரு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. ஓகேங்களா? நிர்வாகம், கருமம், கருமமே கண்ணாயிரு, கர்மம் அப்படின்னு வராது. கர்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சமஸ்கிருத சொல் கர்மா, அது வராது. கருமம், கண்மம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அப்படி நிர்வாகம் அப்படிதான் ரூ தான் வைக்கணுமே தவிர்த்து மத்தது வைக்க கூடாது. சரியா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. ரொம்ப முக்கியமானது நிர். ஓகேங்களா? சோ இத ஜஸ்ட் எழுதிக்கோங்க. நிர் நீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்ப நீர், தண்ணீர், குடிநீர், நீர் அப்படின்னா நீ அப்படிங்கிறது நெடில். நெடில் பக்கத்துல வரலாம். இங்க கொஸ்டினே, இங்க விதியே என்னன்னு கேட்டா தனி குறிலை அடுத்து இந்த நீ அப்படிங்கிறது தனி குறில். தனி குறிலை அடுத்து ரகரம் லகரம் வரக்கூடாது, வராது. ரகரம் லகரம் ஒற்று வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒற்று வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நரகம் அப்படின்னு ஒரு வார்த்தை, கழகம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்ப இந்த இதெல்லாம் வரலாமா அப்படின்னு தாராளமா வரலாம். இங்க புள்ளி வச்ச எழுத்து தான் வரக்கூடாது. ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் வரலாம், மெய்யெழுத்துக்கள் வரக்கூடாது. ஓகேங்களா? நரி அப்படின்னு இருக்கும், நரி வரலாம், நரகம் வரலாம், கழகம் வரலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவு இருக்கு. சோ ஒற்று அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்க. ரொம்ப முக்கியமான அழகுன்னு எல்லாம் நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்திருப்போம். அழகு அப்படின்னு சொல்லும்போது சிறப்பு லகரம் இது வந்து தனி குறில் தான். ல வரும், இல் வருது, அழ்கு அப்படின்னு வராது. அண்டு ஓகே, சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் ஆனது பாருங்க. ரகரத்தை அடுத்து அதாவது ர இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரகரம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு அடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் ழ அடுத்து ழகர வரிசை எழுத்துக்களும் தான். இதுக்கு முன்னாடி நம்ம இனமான எழுத்துக்கள்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ அப்ப அந்த ரகரத்தை தொடர்ந்து ராணா வரிசையோ லகரத்தை தொடர்ந்து லானா வரிசையோ வராது. ராரா சரசுக்கு ராரா, அந்த பாட்டுல பாருங்க, ராரா ரா 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 ராமையா அப்படிலாம் வந்து வருமானு அது ஒரு ஒரு தொடராக ஒரு பாட்டுக்காக அப்படி பண்ணியிருக்காங்களே தவிர்த்து வராது. ஓகேங்களா? ராரா ராமையா, ராரா சரசுக்கு ராரா அப்படிங்கிறதுலாம் வராது. ழ அப்படின்லாம் வருமானா வராது. லானா வரிசை வருமானா வராது. ஓகேங்களா? அப்படி ஒரு சொல் வராதுன்னு சொல்ல வரும். ஓகேங்களா? பாட்டுக்காக அந்த ஒரு சங்கதிக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சொல் வர வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது பாருங்க, லகர லகர விதிகள். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிடலாம். இப்ப இந்த வேற்றுமை புணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல லகரத்தை தொடர்ந்து ஒரு நிமிஷம். வேற்றுமை புணர்ச்சியில லகர லகர அதெல்லாம் சொல்லுவோம். அதுல வந்து நீங்க பாருங்க, ஒரு அப்படிங்கறது இந்த இதையும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓர் இது எங்க வரும் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ ஏன்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது தனியாவே நம்ம ஒரு டாபிக்ல பார்க்கலாம். இருந்தாலும் இது கூடயே நீங்க பாருங்க. ஒரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓர், அதே மாதிரி ஒரு இரு இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓர்
ஈர் அப்படின்னு மாறும். எங்க அப்படின்னு கேட்டா உயிரை தொடர்ந்து. உயிரெழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் இருக்கும்போது நிச்சயமா இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறும், ஒரு இரு அப்படிங்கறதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அது இது இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வருதுன்னா அது எப்படி அஃது இஃது அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு வகுப்புல நான் நடத்திருக்கேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓர், ஈர், ஈராண்டு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அஃது இஃது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அது இது எது எல்லாம் அஃது இஃது எஃது அப்படி சொல்லிட்டு வரும். இப்போ ஓர் உலகம், ஈராண்டு அப்படின்னு சொல்லி, ஈராண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? இரு ஆண்டுகள்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? சரி. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான், எல்லாமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இதுல. நம்ம நெக்ஸ்ட் லகரத்துக்குள்ள போயிடலாம். இங்க யா அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ய, ர, ல, ழ, ல, இது இந்த 5 இதுவும் பாருங்களேன். வாழ்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியங்கோல் வினைமுற்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வரும். இந்த எழுத்துக்கு பின் என்ன வரும்னா வியங்கோல் வினைமுற்று கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இல் இருக்குன்னா க அப்படிங்கிற விகுதி சேர்ந்துரும். வியங்கோல் வினைமுற்று விகுதி உள்ளக்குள்ள வரும். அதே இந்த மாதிரிதான். ஓகேங்களா? சோ வியங்கோல் வினைமுற்றி வரும். அதே மாதிரி கல் விகுதி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஈ, இரு, இல்லு, இள்ளு, இல்லு இந்த 5 எழுத்துக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா கல் விகுதி வரும், வியங்கோல் வினைமுற்று வரும். வல்லினத்தில் தொடங்கும் இயல்பாக வந்து எழுத்துக்கள் வந்து நிற்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, லகரத்துக்குள்ள போயிடலாம். லகரம் அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஸோ சில நுண்ணிப்பான விதிகள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப வேற்றுமை புணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வருதுன்னு வச்சுக்கோங்க. வல்லினம் வருது. வல்லினம்னா உங்களுக்கு தெரியும்ல, முன்னாடியே நான் சொல்லிட்டேன். வல்லினம் அப்படின்னு சொல்லும் போது கசட தபர அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்லினம் வருதுன்னா ரகரம் எப்படி மாறும் அப்படி சொல்லி பாருங்க. லகரம் ரகரமாக மாறும். புணர்ச்சி விதியில நம்ம படிச்சிருக்கோம். இப்ப கற்சிலை அப்படிங்கிறதும் சரி, கல் கூட்டல் சிலை கற்சிலையா மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, கடல் கூட்டல் கரை கடற்கரைன்னு மாறும். இல் இப்படி மாறும். அதே மாதிரி முள் அப்படின்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, முட்புதர், முள் கூட்டல் தீது முற்றீது அப்படின்னு மாறும். அதே மாதிரி முள் கூட்டல் புதர் அப்படின்னு சொல்லும் போது முட்புதர்னு மாறும். இது ஏன் மாறுதுன்னு கேட்டா லகரத்தை தொடர்ந்து இல் இருக்குன்னு குண்டுலா இருக்குன்னா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் வந்துச்சுன்னா அது நிச்சயமாக இர்ரா மாறும். அதுவே இந்த பொதுலா இந்த முள்ளு சொல்லியிருக்கோம்ல, அதையும் நான் வந்து சொல்றேன், அடுத்த ஒரு விதியாக வரும். இந்த கல் கூட்டல் சிலை பார்த்துருவோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விதி. ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ல குண்டுலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோமா? இப்ப பன்முகம்னு இருக்கு, இங்க வந்து இன் இருக்கு. ஓகேங்களா? இல்லு வந்து இன்னா மாறும். எப்ப அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, மெல்லினம் வந்துச்சுன்னா இன்னாக மாறும், வல்லினம் வந்துச்சுன்னா இர்ராக மாறும். மெல்லினம்னா இன்னு 2 சுழி இன், வல்லினம்னா இரு. இங்கேயும் பாருங்க, இரும் இன்னும் இன எழுத்து. சோ அப்ப லகரம் அப்படிங்கிறது குண்டுலா அப்படிங்கிறது லகரம் வல்லினமாக மாறினால் இர்ராகவும் ரகரமாகவும், அதுவே மெல்லினமாக வந்தால் அது ந 2 சுழினா அதாவது ரன்னகரமாகவும் மாறும். புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிளா. அதுவே இல்லு மக்கள் பேரு அது வந்து என்ன ஆகும்னு கேட்டா அந்த இல்லு இட்டா மாறும். ஏன் அப்படின்னு கேட்டா லகரம் இருந்தால் அது டகரமாக திரியும். ஓகேங்களா? எப்ப வல்லினம் இருந்துச்சுன்னா. அதுவே மெல்லினம் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? 3 சுழி இன்னாக மாறும். மெல்லினம் இருந்துச்சுன்னா மாறுதா? இப்பயும் பாருங்க, உங்களுக்கு அந்த
அந்த குண்டு இல்லையும் இங்க இருக்கு பாத்தீங்களா பொது இல், இந்த ரெண்டையும் எழுதிக்கோங்க. இந்த ரெண்டையும் எழுதிட்டு மெல்லினம் வல்லினமாக பிரிங்க. குண்டுலா வந்து பாத்தீங்கன்னா குண்டுலாவை தொடர்ந்து வல்லினம் வந்துச்சுன்னா அது ர அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ அது வந்து கற்றீது, கற்சிலை அப்படின்னு வரும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளினமாக இருந்துச்சுன்னா அது வந்து பன்முகம் இன் 2 சுழியாக மாறும். அதே மாதிரிதான் லகரம். இப்ப நான் எழுதி போடுறேன் பாருங்க. ஓகேங்களா? வல்லினம் வந்தா என்னவா மாறுது? இர்ரா மாறுது. மெல்லினம் வந்தா இன்னா மாறுது. இது ரெண்டுமே இணை எழுத்தா? இப்ப அடுத்தது வந்து பாருங்க பொதுலா. ஓகேங்களா? இந்த பொதுலால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து சேம் பொதுலா அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போதும் இதேதான். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லிட்டேன். வல்லினமா வந்துச்சுன்னா டன்னகரமும், மெல்லினம் வந்துச்சுன்னா சாரி வல்லினம் வந்துச்சுன்னா டானா வரும், மெல்லினம் வந்துச்சுன்னா டன் நகரமா மாறும். ஓகேங்களா? இப்ப வருமொழியில இந்த எடுத்துக்கோங்க. இந்த வருமொழியில லகரம் ரகரமாக மாறும். அதே நேரத்துல தகரமும் என்னவா மாறும்னா ரகரமா மாறும். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தோமா லகரம் மற்றும் வந்து பொதுல இந்த இது வந்து வல்லினம் மெல்லினம் வந்துச்சுன்னா எப்படி மாறுமோ அதே மாதிரிதான் நிலைமொழி வருமொழி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். புணர்ச்சி விதியில சொல்லியிருப்பேன். இப்ப சொல் அப்படிங்கிற இல் வந்து பாத்தீங்கன்னா இர்ரா மாறுறதோட பக்கத்துல இருக்கக்கூடிய துணை, துணைனா என்னப்பா இத்து குட்டல் ஊ அப்படிதானே தூ. சோ அந்த இத்து வந்து பாத்தீங்கன்னா இர்ரா மாறிடும்னு சொல்றாங்க. சோ அப்ப துணை என்பது ருணையாக மாறும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்? இன்னும் தெளிவா புரியலன்னா அடுத்ததையும் சேர்த்து நான் சொல்றேன். இங்க பாருங்க வருமொழியில நகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பல் அப்படிங்கிறது நிலைமொழி, நூல் அப்படிங்கிறது வருமொழி. அதுல இங்க பாருங்க வருமொழி நகரமாயின் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய லகரம் நகரமா மாறும். அது மட்டும் இல்லாம இந்த வருமொழியில நூ இருக்குல்ல, அதாவது நகரம், அதுவும் நகரமாக மாறும், ரன் நகரமா மாறும்னு சொல்ல வரும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ரெண்டையுமே மாத்தி விட்டுரும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல கல் கூட்டல் சிலை இருதான் இல்லு இர்ராதான் மாறுது. ரெண்டாவதுல நிலைமொழியிலையும் மாத்தி விட்டுரும், வருமொழியிலையும் மாத்தி விட்டுரும். புரியுதா? சோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு மொத்தமே இந்த லகரத்துல மொத்தமே சிம்பிளா பார்த்தோம்னா 4 தான்ப்பா. ஓகேங்களா? அந்த 4 வந்து 4ல வந்து இந்த அல்வழி மட்டும் பிரிச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே 4ஆ தான் பார்க்கணும். 4 கான்செப்ட். ஒண்ணு வல்லினமாச்சுன்னா என்ன ஆகும், மெல்லினமாச்சுன்னா என்ன ஆகும். குண்டுலா பொதுலா வந்து பாத்தீங்கன்னா வல்லினமானா என்ன ஆகும், மெல்லினமானா என்ன ஆகும். அவ்வளவுதான் கான்செப்ட். அதுவே அடுத்தது வந்து பாருங்க நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். வருமொழியில தகரமா இருக்குன்னா துணை அப்படின்னு உள்ளக்குள்ள வருது. அப்ப அந்த இது என்ன ஆகும்னா லகரம் ரகரமா மாறுறதோட இல்லாம வருமொழியில இருக்கக்கூடிய தகரத்தை ரகரமா மாற்றி விட்டுரும். அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டும் பாருங்க, பிராக்கெட் போட்டு வைக்கிறேன். சோ லகரம் நகரமா மாறும். அதே நேரத்துல நகரம் நகரமாகும். தன்னகரம் தன்னகரம் ரன் நகரம் ஆகும். எழுதியிருக்கேனா ஈஸியா? அப்ப பல் கூட்டல் நூல் பன்னூல் ஆகும். நெக்ஸ்ட் கான்செப்ட் அல்வழி அப்படின்னா வந்து அல் கூட்டல் வழி. இது இல்லாத மேல சொன்னேன்ல ரூல், அந்த விதிகள் இல்லாம வேற விதி, அதான் சொல்றாங்க. இப்ப தனி குறில் ஒண்ணு இருக்குல்ல, தனி குறில் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க, அ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதனை தொடர்ந்து தனி குறிலை தொடர்ந்து லகரம் லகரம் வந்து என்னவா மாறுது அப்படி சொல்லிட்டு பாருங்க, தகரமாக வரும்போது ஆயுதமாக மாறும். ஓகேங்களா? ஆயுத எழுத்தா அப்படியே மாறிடும். ஓகே. சோ தனி குறிலை அடுத்து லகரம் இல்லு இருக்கா, நிலைமொழியில இல்லு. ஓகேங்களா? வருமொழியில தகரம் த, அதாவது திணை அப்படின்னு வருது. அப்ப அது என்ன ஆகும்னு கேட்டா ஆயுதமா மாறும், அந்த தகரத்தை ரகரமா மாத்திரும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பாருங்க பல் கூட்டல் துளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேனா,
பல் கூட்டல் துளி அப்படிங்கிறது எப்படி பக்ருலியா மாறுது? இப்ப பக்ருலி ஆறு அப்படிங்கிறது நம்ம குமரி கண்டத்துல பார்த்திருப்போம். இப்பயும் வந்து நீங்க கன்னியாகுமரியிலயும் ஒரு ரிவர் வந்து இருக்கு. இலங்கையிலயும் இன்னும் வரைக்கும் அந்த ரிவர் இருக்கு. பக்ருலி ரிவர்னு சொல்றாங்க. பல துளிகள் சேர்ந்து ஒரு ஆறு வந்திருக்கான். இப்ப பல் கூட்டல் துளி இல் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, இங்க இல் அக்கண்ணாவா மாறிடுது. ஆயுத எழுத்தாக மாறுது. அதே மாதிரி தூ அப்படின்னு இருக்குல்ல, துளி அப்படிங்கிறது, தூ அப்படிங்கிறது இத்து குட்டல் ஊ. அந்த இதுல இத்து என்னவா மாறுதுன்னா இர்ரா மாறுது. அப்ப இரு குட்டல் ஊ அப்படிங்கும் போது ரூவாக மாறும். பக்ருலி ஆக மாறுது. புரிஞ்சா? அதே மாதிரிதான் அல் கூட்டல் திணை. அல் அப்படிங்கிறது இந்த இல்லு வந்து அக்கனாவா மாறும். நீங்க அந்த அந்த வறுமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பிரிச்சு பாருங்க. அந்த உயிர்மை எழுத்த உயிரையும் மெய்யையும் தனியாக பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சிம்பிள். தூ இருக்கிறத அப்படியே எடுங்க. தூனா இத்து குட்டல் ஊ. ஓகேங்களா? அதுவே அல் குட்டல் திணை அப்படின்னு சொல்லும் போது இத்து திணையில வந்து இத்து குட்டல் என்னவா மாறிச்சுன்னா தீயா மாறும். ஈ உயிரெழுத்து ஈ குரில். ஓகேங்களா? அப்ப அந்த ஈ இகரம் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா அதுதான் அல் குட்டல் அக்ரிணையாக மாறும். இர்ராக மாறுது. ரெண்டுமே இர்ரா மாத்தி விட்டுரும். சோ அப்ப இர்ரா மாறுறதுனால இங்க வந்து ரீ ஆகவும் இங்க ரூவாகவும் மாறி அக்ரிணை பக்ருலியாக மாறுது. புரிஞ்சுச்சா? காட் ரீ ஆக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இத்து குட்டல் ஊ, இத்து இர்ரா மாறுது. இரு குட்டல் ஊங்கிறது ரூவா மாறுது. அப்ப இங்க ரூவா ஆயிருச்சா? இப்ப அல் குட்டல் திணை. இந்த தீ அப்படி என்னவா மாறுது? இத்து குட்டல் ஈ. ஏன்னா தீ இருக்கா? இத்து குட்டல் ஈ. அப்ப அந்த இத்து இர்ரா மாறுது. அப்ப என்ன ஆயிருக்கும்? இத்து இரு குட்டல் ஈ ரி. அதான் அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலத வாய்ஸ் இல்லாதனால நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்ப மொழிக்கு முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தா முத வர்றது ஃபர்ஸ்ட் லெட்டரா வர்றது உயிரெழுத்துக்கள் 12ம் வரும். அதே நேரத்துல மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பாருங்க, உயிரெழுத்துக்கள் எல்லாமே ஆ முதல் அவ் வரைக்கும். ஆ முதல் அவ்வு தான் உயிரெழுத்து. அக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. உயிரெழுத்து கீழே நம்ம சேர்க்க கூடாது. ஓகேங்களா? ஒரு பாட்டெல்லாம் வரும்ல, ஆ முதல் அக்கு தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது தப்பா சொல்லிட்டாங்க. ஓகே, சரி. இப்ப இந்த குறள் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆ முதல் அவ் வரைக்கும் தான், அக்கு வராது. சரி, அடுத்தது பாருங்க, இந்த மெய்யெழுத்துக்கள் தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. தனி மெய்யா, அதாவது புள்ளி வச்ச எழுத்து வரவே வராது. இத்து இக்கு இந்த மாதிரிலாம் வராது. உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மெய்யா தான் வந்து வருமே தவிர்த்து தனி மெய்யாக வராது. இப்ப குறள் அப்படி திருக்குறள்ல குறள் எடுத்திருக்கோம். இக்கு கூட்டல் திருக்குறள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எந்த வடிவில் வந்திருக்குன்னு பாருங்க. பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் உ கு, இரு கூட்டல் அ ர, இல். இல் வந்து கடைசி வந்து பாத்தீங்கன்னா தனி குறில் வரும். சாரி, தனிமை வரும். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப மொழிக்கு முதல் வருவது 12 உயிரெழுத்துக்களும் வரும். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் 10 வரும். என்னென்ன வரும்? கசட தபர வல்லினம். அதுல க ச த வரும், ப வரும், இட்டு வராது. ஓகேங்களா? ர வராது. அதே நேரத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மெய்யெழுத்துக்கள், ஓகேங்களா, க ச ட த தான் வரும் தவிர்த்து டவும் ரவும் வராது. க ச த ப வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மெல்லினத்துல ஞ ஞ ந ம இதுதான் வரும். ஓகேங்களா? இந்த கடைசி இருக்கக்கூடிய யும் இவ்வும் வந்து பாத்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள். ஓகேங்களா? எரல வளல அதுல வர்ற இடையினம். அப்ப இங்கு இஞ்சு இன்னு இம்மு இது வரக்கூடியது மெல்லினத்துல.
ஓகேங்களா. ஸோ இவ்வு இவ்வு வந்து இடையினத்துல வந்துடும். ஓகே, சரி. இப்ப அடுத்தது சிறப்பு விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இப்ப சிறப்பு விதியில ஞ இந்த ஞ வரிசை வந்து பாத்தீங்கன்னா ஞ போல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவாங்கல்ல. அதுல ஞ வரிசை வந்து பாத்தீங்கன்னா ஞனம் அப்படின்னா அர்த்தம், விதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வரும். ஞ வந்து முதல்ல வரும். ஆனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அங்ஙனம், இங்ஙனம், உங்கனம், எங்கனம், எங்கனம். இதுல சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அ, இ, உ இதெல்லாம் சுட்டெழுத்து. ஏ, யா என்பது வினா எழுத்து. இதோட தான் அந்த இது வரும். சோ எழுதியிருக்கேன் பாருங்க. அ, இ, உ சுட்டெழுத்து, அங்ஙனம், இங்ஙனம், உங்கனம்னு வரும். மோஸ்ட்லி மலையாளத்துல பாத்தீங்கன்னா பேசுவாங்க. மலையாளம் தாண்டி நீங்க இலங்கை தமிழ்ல இது வந்து பேசுவாங்க. ஏ, யா வந்து பாத்தீங்கன்னா வினா எழுத்து. எங்கு, யார் அப்படின்னு சொல்லுவாங்க. வினா எழுத்து. இதெல்லாம் சுட்டெழுத்து. இப்ப இந்த மலையாளத்திலையும் இலங்கையிலையும் வரும். இலங்கை தமிழ்ல வரும்னு நான் சொல்லிட்டேன். இப்ப வரைக்குமே அப்படி யூஸ் பண்றாங்க. நீங்க வந்து சில சொல்லாடல்களை எல்லாம் பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப ஆஹ், குறிப்பா வந்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன? என்னென்ன எழுத்தெல்லாம் வராது? இப்ப நம்ம இங்க நான் பிராக்கெட் போட்டிருக்கேன்ல. சோ அதுல பாருங்க. சில எழுத்துக்கள் குறிப்பா வந்து இந்த 8 வரிசை வந்து வராது. ட தன்னகரம், சின்னர, ல ல ழ 3 லகரமும், ரன்னகரம் மற்றும் ர இது எல்லாம் வரவே வராது. சோ அப்போ உயிரெழுத்துல 12 வந்து பாத்தீங்கன்னா வரும், மெய்யெழுத்துல 10 வரும். மொத்தம் 22 வந்து பாத்தீங்கன்னா கவனிக்கல. மொழிக்கு ரொம்ப நேரமா வந்து முதல்ல நிறைய வரும். பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய போராட்டம். இவ்வளவு நேரம் நான் வந்து தொண்டை தண்ணி வத்த பேசினேன். நான் குரல் பதிவு ஆகல. திருப்பி நான் திருப்பி எங்க இருந்துன்னு சோதிச்சு பார்த்து நான் வந்து சரி பார்ப்போம். நான் வந்து எழுதுனது உங்களுக்கு மைக்ல விழுகணும்னா கூட ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர். லெட் வி சி. அடுத்ததுல நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப இந்த மொழிக்கு முதல் 8 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மொத்தம் வந்து 22 எழுத்துக்கள் வராதுன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வரக்கூடியதுன்னு பார்த்தா 24 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு இறுதி எழுத்துக்கள், மொழி எழுத்துக்கள் அப்படின்னு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி உயிரெழுத்து 12ம் இறுதியாக வரும். மெய்யெழுத்து 11ம், குற்றிய லுகர எழுத்துக்கள் ஒன்னே ஒண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா 24 வரும் அப்படின்னு சொல்லி. உயிரெழுத்துக்கள் 12ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் இந்த 11 என்ன அப்படின்னு கேட்டா ஒரு 11 மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான். அதாவது எரள வளல எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இந்த ஆறும் ஓர் இனமாகும். இந்த ஆறும் வந்து பாத்தீங்கன்னா எது வரும்? இறுதியில் வரும். அதாவது இடையினம் முழுவதும் இறுதியில் வரும். அதே மாதிரி இங்க பாருங்க. இது ஓகேங்களா? 3 சுழியின் தன்னகரம். ஓகேங்களா? தன்னகரம் இம்மு. அதுக்கு அடுத்து 2 சுழி ரன்னகரம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு இறுதியில் வரக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 11 எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்காங்களா? இந்த இஞ்சு இவ்வு வந்து பாத்தீங்கன்னா பல இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து யூஸ் பண்றது இல்ல. அப்ப இத வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இருந்திருக்கு இஞ்சும் இவ்வும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம பயன்படுத்துவதே இல்லை. அதே மாதிரி வராததுன்னு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். கசட தபர இந்த மெல்லினமும் இங்கு அப்படிங்கிறதும் வரவே வராது. பழைய இலக்கண நூல் வந்து பாத்தீங்கன்னா மொழி இறுதியாக குற்றிய லுகரத்தை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கும். குற்றிய லுகரமும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும். குறுகிய ஓசையுடைய உகரம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு இறுதியாக வரும். அப்ப அதுக்கு ஒரு சில உதாரணம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் இந்த மனம் அப்படின்னா என்ன, இந்த மனம்னா என்ன, இது ஜஸ்ட் நீங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். இது சும்மா ஒரு படிக்கிறது தான். ஒரு ஒரு சொல்ல 30 இது வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி பொதுவான எழுத்துப்பிழைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்போம். கல்கண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் இந்த இல்லு இர்ராக மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்க என்ன வந்திருக்கு? அப்ப காணா வந்திருக்கு. வல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுவே மெல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்லு வல்லினம் வந்தா என்ன ஆகும்? மெல்லினம் வந்தா என்ன ஆகும்? நம்ம பார்த்திருக்கோமா? சோ அப்ப இந்த இருன்னு வருதுன்னா இங்க இன்னுன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்படிதான் வந்து நம்ம மாத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ல ஓகேங்களா? இதுவும் பாருங்க. இந்த முள் அப்படின்னா இட்டு முட்புதர் இல்லைன்னா இது வரும். ஓகேங்களா? இப்ப இப்படிதானே நம்ம வந்து பிரிக்கிறோம். அந்த அந்த விதிப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிட்டே வந்திருப்பாங்க.
பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கா. அதே மாதிரி எழுத்து பிழைகளை திருத்தி எழுதுவது, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா ஒரு தடவை ரீடிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நாங்க வந்து வச்சிருப்போம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். அடுத்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 வினை சொற்கள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.